ஸோ அடுத்து திஸ் மூமெண்ட் நம்மளுடைய சீஃப் கெஸ்டோட ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் would like to call upon Mr. MKM R. Balasubramaniam sir. Please come to the stage and share me few words. So Mr. MKM R. Balasubramaniam sir அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். இந்த ஜேக் மிஷன் கண்காட்சிக்கு சங்கர் சேதுபதி அவர்களின் அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் நமது ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் சன் அவர்களுக்கும் மற்றும் நவமணி அவர்களுக்கும் திருமுருகன் அவர்களுக்கும் ஜனதா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருந்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்று மிஷின் பார்க்கலாம் தான் சொன்னாங்க, பொருட்காட்சியாட்ட வைப்பாங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷோ நடக்கிற மாதிரி எல்லாமே ஷோவாக, இது நல்ல ஒரு டெக்னிக் தான். ஏன்னா மிஷினை பார்த்தவங்க தெரியாது அதோட புறமேசல் எப்படி இருக்குது, எப்படி தைக்குது, என்னென்ன மாதிரியாக போகுதுங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எடுத்து நல்லா இந்த மினிமம் 2 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 hourல உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை சேதுபதி அவர்களுக்கு தான் இந்த பூ எல்லாம் சேரும். அதே போல் இந்த மிஷின் நாம் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஓவர்லாக் டெய்லர் 74 75 ஒரு சீக்கு ஓவர்லாக் இன்னும் தெரியுமா 550 ரூபா தான். அப்போ இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, அந்த அளவுக்கு டொமஸ்டிக் மார்க்கெட் தான். அன்றைக்கெல்லாம் வேறு எக்ஸ்போர்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு தான் மிஷினரி. சும்மா போனால் சிம்பிளாக பண்ணி சிம்பிளாக வருவோம். அன்றைக்கி இருந்ததுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி நிறையா ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு மிஷின் வாங்கினா 70,000 80,000 கொடுத்து வாங்க வேண்டிய அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு அது ஒரு குவாலிட்டி இருக்குது. அதனால் நானும் இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 110 மிஷின் பக்கம் ஜேக்கு தைச்சிட்ருக்குறாங்க, நம்ம ஆளுக்கு தைச்சிட்ருக்குறாங்க. மொத்தம் 500 மிஷின் பக்கம் இருக்குது நம்மளில். ஆனால் இது ஜேக்கு மட்டும் 110 மிஷின் பக்கம் ஓவர்லாக்கு பேட்லாக்கு எல்லாமே சிங்கர் எல்லாமே உங்களுக்கு ஜேக் மிஷினில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அது தைச்சிருக்குது, நல்ல லைஃப் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வாங்கி 3 வருஷமாச்சு. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு 40 மிஷின் வாங்கினோம். அதுவும் ஒரு நல்ல முறையாக போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேக் மிஷினோட குவாலிட்டி நல்லா இருக்குது. முன்ன என்ன பயந்துட்டு இருந்தோம், புது குவாலிட்டி இது எப்படி தைக்குமா, நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் இல்லாமல் நல்லா குவாலிட்டியாக போகிறாங்க. இந்த அளவுக்கு கண்காட்சியெல்லாம் நடத்தி காமிச்சு இன்னும் நம்மளுக்கு தைரியம் வந்து வாங்கக்கூடிய தைரியம் இருக்குது. அதே மாதிரி சேதுபதி அவர்கள் சொல்வது போல் இந்த உடனே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் கம்மியாக ஒரு சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் கேட்கணும். நீங்கள் 20% டிசம்பர் வரைக்கும் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறையா சேல்ஸ் வரும். உடனே ஒரு மாதத்துலேயே அவ்வளோ வாங்கணும்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் உங்களை வந்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir, thank you. Thanks a lot for giving me wonderful speech. ரொம்ப அழகான கருத்துக்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.